Hey guys, welcome back to my channel. So today in this video, let's see about Shakespeare's Othello from stage to screen. ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியான ஒத்தலோ வந்து நிறைய ஆடியன்ஸஸை வந்து சென்ச்சுரிஸாக வந்து கேப்டிவேட் பண்ணியிருக்கு. ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் சில்வர் ஸ்க்ரீன்லேயும் தான். இந்த டெயில் வந்து ஜெலசி, பிட்ரயல் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் பற்றி உள்ள தீம்ஸில் வந்து இருக்கும். இது வந்து நிறைய வந்து அடாப்டேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த பிளேயோட. எல்லா மூவிஸுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து இன்டர்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இருக்கும். ஒத்தலோ வந்து புக்லேருந்து சில்வர் ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் க்ரியேஷனுக்கான ஒரு எவல்யூஷன்னே வந்து சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see about the adaptations of Othello. கிளாசிக் சினிமேட்டிக் வெர்ஷன்ஸ். கிளாசிக் சினிமேட்டிக் வெர்ஷனில் வந்து 1951 ஆர்சன் வெல்லஸ் வந்து ஒத்தலோ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 1995 ஒலிவர் பார்க்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் பிளேயோட எசன்ஸை வந்து கேப்டிவேட் பண்ணும், அது வந்து அப்படியே வந்து கேப்சர் பண்ணி வந்து காமிக்கணும்னு நினச்சி வந்து பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ரிச் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் தீம்ஸ் ஆஃப் லவ், ஜெலசி அண்ட் பிட்ரயல் வந்து இதில் வந்து இருக்கும். அண்ட் தென் மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் ரீசெண்டாக வந்து கண்டெம்பரரி செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி 2001 வந்து ஓங்கிற ஃபிலிம் வந்து டிம் பிளேக் நெல்சன் வந்து டிரெக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு மாடர்ன் டே ஹை ஸ்கூலில் வந்து நடக்கிற மாதிரி வந்து செட் ஆகிருக்கும். தென் 2006 வந்து பாலிவுட் அடாப்டேஷனான ஓம்காரா வந்து விஷால் பரத்வாஜ் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிமினல் அண்டர் வேர்ல்டில் வந்து இந்தியாவில் வந்து நடக்கிற மாதிரி வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இந்த அடாப்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒத்தலோ வந்து நியூ ஆடியன்ஸ்க்கு இடையில வந்து கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் அண்ட் டிஃப்ரெண்ட் சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இந்த பிளேயோட யூனிக் இன்சைட்ஸை வந்து யூனிவர்சல்கே வந்து கொண்டு வர மாதிரி அந்த தீம்ஸோட டைம்லெஸ்னஸை வந்து அந்த கேரக்டர்ஸோட டைம்லெஸ்னஸையும் வந்து டிபிக் பண்ணுது. ஸோ now let's see about adaptation of Othello by ஆர்சன் வெல்லஸ். இந்த மூவி வந்து 1951 வந்து ரிலீஸ் ஆச்சு. சினிமேட்டிக் ஆர்ட்டில் ஒரு மாஸ்டர் பீஸாக இந்த மூவியை வந்து நினைக்கிறாங்க. இந்த ஃபிலிம் வந்து இதோட விஷுவல் ஸ்டைலுக்கு வந்து வெல் நோனாக இருக்குது. வெல்லஸ் வந்து இதில் போல்ட் ஷேடோஸ், ட்ராமேட்டிக் லைட்னிங் அண்ட் இன்னோவேட்டிவ் கேமரா ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி மூடி அண்ட் அட்மாஸ்ஃபியரிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூவிக்கு. வெல்லஸே வந்து இந்த மூவியில் வந்து ஒத்தலோ ரோலை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நான்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேரக்டரோட ட்ராஜிக் ஃப்ளாஸையும் அவங்களோட இன்னர் டர்மாயிலையும் வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி அந்த கேரக்டரோட டவுன்ஃபால்க்கு வந்து ரீசனாக வந்து இருக்குன்னு. ஸோ இவங்களோட மூர் ஆஃப் வெனிஸோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப கேப்டிவேட்டிங், அதே டைமில் ஹார்ட் பிரேக்கிங்காகவும் வந்து இருக்கும். தென் மாடர்னிஸ்ட் அப்ரோச். வெல்லஸோட இந்த அடாப்டேஷன் வந்து ஒரு மாடர்னிஸ்ட் அப்ரோச்சுன்னே வந்து சொல்லலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜ் பேஸ்ட் இன்டர்பிரிட்டேஷனை வந்து மாற்றிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மாடர்னிஸ்ட் அப்ரோச்சில் வந்து இதை வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து சினிமேட்டிக் லாங்குவேஜில் வந்து எம்ப்ரைஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள சைக்கலாஜிக்கல் டெப்த் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிலிம் மீடியம் மூலமாக வந்து பார்க்க முடியும். தென் 1995 அடாப்டேஷன் ஆஃப் ஒத்தலோ பை ஒலிவர் பார்க்கர். இது ஒரு ஃபேத்ஃபுல்லான அடாப்டேஷன். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காமிக்கணும்னு வந்து நினச்சி வந்து பண்ணுது. ஸோ இதில் வந்து ரிச் ஆன லாங்குவேஜ் அண்ட் இன்ட்ரிகேட் கேரக்டர் டைனாமிக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்டிமேட் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன் அண்ட் கென்னத் பிரனா ஒத்தலோ அண்ட் இயாகோவா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள விஷுவல் எலிகன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இமோஷனல் இன்டென்சிட்டி வந்து ஸ்டோரிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் வந்து ஸ்டோரிக்கு வந்து ஒரிஜினலாக வந்து இருக்க மாதிரி அந்த ஃபேத்ஃபுல்னஸ் வந்து அப்படியே இருக்கும் இதில். நெக்ஸ்ட் இஸ் அ மூவி பை டிம் பிளேக் நெல்சன். இதில் செட்டிங்ஸ் ஹை ஸ்கூல். இதில் வந்து அடல்சன் பவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சோஷியல் டைனமிக்ஸ் வந்து தீம்ஸாக வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. இதோட பேக்ட்ராப் வந்து ஒரு பேஸ்கெட் பால் திங்காக இருக்கும். ஹை ஸ்கூல் பேஸ்கெட் பாலை வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப இன்டென்ஸான ரைவல்ரிஸ் அண்ட் பிட்ரயல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்க மாதிரியும் அண்ட் அந்த ட்ராஜிக் இவெண்ட்ஸையும் பற்றி வந்து ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய யங் ஆக்டர்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யங் ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால ஒரு கண்டெம்பரரி ஸ்டோரிக்கு கொடுக்குது. மாடர்ன் அமெரிக்காவோட ஒரு டெமோகிராஃபிக்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ மாடர்ன் அமெரிக்காலேயும் வந்து எப்படி வந்து ரேஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது ஆர்ட்ஸ் ஓட சைடில். ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் பேரான ஒத்தலோ மாதிரி நிறைய
டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணுற மாதிரி இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஷால் பரத்வாஜ் ஓம்காரா. இது வந்து 2006 வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து நார்த்தன் இந்தியாவில் கிரிமினல் அண்டர் வேர்ல்டில் வந்து செட் ஆகிருக்கும். இல்லை நரேட்டிவில் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த மூவி வந்து தீம்ஸான ஆனர், லாயல்ட்டி அண்ட் கரப்ஷன், தென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பவர் இதை பற்றி வந்து ரிவால்வ்டாக இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து ஷேக்ஸ்பியனோட ஒரிஜினல் தீம்ஸும் அதே டைமில் வந்து டிரெக்டரோட ஓன் கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்கும் வந்து ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் வந்து அஜய், கரீனா கபூர் அண்ட் சைஃப் அலி கான். ஸோ இவங்க எல்லாம் வந்து இமோஷனல் காம்ப்ளெக்சிட்டியான கேரக்டர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓம்காரா வந்து அதோட போல்டு விஷனுக்காக வந்து வாய்ட் ஸ்ப்ரெட்டான ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ வந்து பாலிவுட் சினிமா ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷேக்ஸ்பியரனோட சோர்ஸ் மெட்டீரியலை வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு நேமே வந்து இருக்குது இந்த மூவிக்கு. தென் லெட்ஸ் see about the differences in the adaptation. சில அடாப்டேஷன்ஸ் ஆனால் ஒலிவர் பார்க்கரோட 1995 வெர்ஷன் எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரியன் டெஸ்ட்டை வந்து அப்படியே வந்து காமிக்கணும்னு நினச்சது. ஆனால் அதே டைமில் டிம் பிளேக் நெல்சனோட அண்ட் விஷால் பரத்வாஜோட ஓம்காரா இதெல்லாம் வந்து ஸ்டோரியை வந்து கண்டெம்பரரி செட்டிங்க்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த மாடர்ன் லென்ஸில் வந்து அந்த தீம்ஸை வந்து டீல் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய வந்து கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான கல்ச்சுரல் செட்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் செட்டிங்கில் எப்படி வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரியாலிட்டிஸ் வந்து இருக்குது. தென் நிறைய விஷுவல் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்சன் வெல்லஸோட 1951 அடாப்டேஷனில் வந்து அவர் ரொம்ப போல்ட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனிஸ்டிக் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் பார்க்கர் அண்ட் நெல்சன் வந்து ஃபிலிமில் நிறைய நேச்சுரலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஈஸ்தட்டிக் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தென் லெட்ஸ் see the challenges in translating to film. First one is preserving the language. ஸோ டெக்ஸ்ட்லேருந்து வந்து மூவியாக வந்து மாற்றும்போது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா வந்து அந்த டெக்ஸ்ட்டோட லாங்குவேஜோட ரிச்னஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு வந்து லிங்க்டாக இருக்கணும். அண்ட் அதே டைமில் அது வந்து மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு வந்து அக்சசிபிள் அண்ட் என்கேஜபிளாக வந்து இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்ரேயிங் இன்டிமெசி. ஸோ பிளேயில் உள்ள மாதிரி வந்து ஒத்தலோ அண்ட் இயாகோ இவங்களுக்கு இடையில உள்ள அந்த காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்களோட சைக்கலாஜிக்கல் நேச்சரை எல்லாம் வந்து கொண்டு வரது வந்து விஷுவலி கஷ்டமாக வந்துருக்கும். ஸோ அதனால் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேஸை வந்து க்ரியேட்டிவ் வேஸை வந்து யூஸ் பண்ணி கேரக்டரோட இன்னர் டர்மாயில் அண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸோட இன்டென்சிட்டியை பற்றி வந்து டெபிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேப்சரிங் தி எசன்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் வந்து மாற்றுறதுக்கு உள்ள ஒரு அல்டிமேட்டான ஒரு ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு சேலஞ்ச்னால் வந்து அதோட எசன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ ஒரிஜினல் ப்ளே வந்து தீம்ஸ் ஆஃப் ஜெலசி, பிட்ரேயல் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் பற்றி வந்து டிபிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தீம்ஸ் எல்லாம் வந்து மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, மாடர்ன் ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ப்ளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.